மகாசிவராத்திரி 2026 இந்த வருடம் எனக்கு அது சாதாரணமாக இல்லை. ஒரு ப்ரிவிலேஜ் பாஸ் கிடச்சிது. மேடைக்கு அருகிலேயே என்னை கூட்டி சென்றது. Welcome to Mahashivratri 2026. Every one of you. Secretions in your body or the chemical balance, and all this is nice. Do you believe? If you're sensitive to it and open to it, it's a great opportunity. Its space launch capabilities and place Bharat on the global map of space technology. United efforts of the armed forces reflected relentless commitment and selfless service, fields of honor in protecting the nation. எல்லாருக்கும் Honorable Defense Minister திரு ராஜ்நாத் சிங் தலைமையேற்றார். Constant companions asked, "What about us?" Adiyogi said, "Just drink of me," which drove them. சத்குரு மேடைக்கு வந்த அந்த தருணம் மிக ஆரவாரமாக இருந்தது. ஆனாலும் ஒரு ஆழ்ந்த அமைதியும் அங்கு பரவியது. இந்த இரவு விழித்திருப்பதற்கு மட்டுமல்ல, விழித்தெழுவதற்கான இரவு என்று கூட சொல்லலாம். அங்கே ஒரு மந்திர ஒலி, ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாக கலந்து ஒரு அதிர்வாக அங்கே மாறுச்சு. உடம்பு அங்கே இருந்தாலும் மனம் வேறொரு பரிமாணத்தில் இருந்தது. இசை தொடங்கியது. பாரம்பரிய தாளங்கள், நவீன ஒலி அமைப்புகள், அந்த ஈஷா சம்ஸ்கிருதி குழந்தைகள் கூட அந்த மேடையை அலங்கரித்தார்கள் மிக அழகாக. பக்தியும் பரவசமும் சேர்ந்த ஒரு இசையாகம். ஒவ்வொரு தாளமும் பார்த்திங்கன்னா இதய துடிப்போடு ஒரு ஒத்திசைந்தது. ஒவ்வொரு பாடலும் அங்கே கண்டிப்பாக ஒரு தியானமாக தான் மாறியது. இரவு மேலும் ஆழமான போது குளிர் காற்றில் வேறு ஒரு வெப்பமும் பரவியது. அதுதாங்க அந்த அன்னதானத்தின் மனம். அன்புடன் வழங்கப்பட்ட சூடான உணவு. ஆனால் நான் அதை ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியல. ஒரு சாதாரண உணவில்லை, அது ஒரு பகிர்வு, அது கருணை, அது சமத்துவம். ஆயிரக்கணக்கானவர்கள் அப்படியே வரிசையில் நின்று அந்த உணவு உண்பதுன்றது அங்கே பார்க்கும்போது எந்த பிரிவும் இல்லை. அந்த தருணத்தில் எல்லாருமே ஒரு குடும்பம் அப்படின்றது தான் தெரிஞ்சது. அதே மாதிரி நான் இந்த சம்ஸ்கிருதி மாணவர்கள் பற்றி சொன்னேன் இல்லையா, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய நளினம், அவர்களுடைய நடனம், அது வெறும் கலை நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, அந்த பரம்பரையை உயிரோடு கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு முகபாகம் அது ஒரு தாண்டவம் போல தான் இருந்துச்சு. நள்ளிரவு தாண்டின பின்னாடி கூட அங்கே இந்த விழிச்சிருப்பது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சிரமமாகவே தெரியல. ஏன்னா அந்த இரவு அந்த கண்டிப்பாக என்னுடைய தூக்கத்தை அது வென்றிருந்தது. அது ஒரு ஆனந்தமாக மாறியது. பிரம்ம முகூர்த்தம் நெருங்கிய போது ஆகாயம் மெதுவாக வெளிச்சமும் கண்டது. ஆனால் எனக்கு என்னமோ உள்ள ஒரு பெரிய வெளிச்சம் ஏற்கனவே பறந்திருந்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்.
இதை எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணாலும் இது ஒரு சாதாரண விழா கிடையாது. இது ஒரு சக்தி, இது ஒரு அனுபவம், இது ஒரு உள்பயணம். சில இரவுகள் நம்மை மாற்றிவிடும், சில அனுபவங்கள் நம்மிடம் கொண்டு வந்துவிடும். இந்த இரவு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இரவாகத்தான் இருந்தது. அது ஒவ்வொருத்தருடைய தனி விருப்பம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேர் பலவிதமான ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த வளாகத்துக்குள் நுழைந்து வந்த அந்த நிமிடம், அந்த பறந்து விரிந்திருந்த அந்த 112 அடி உயரமான ஆதியோகி, அந்த முகம், அமைதி, ஆழம், எல்லையற்ற நிலை, எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அது ஒரு அமைதியை கொடுத்தது. வெள்ளிங்கிரி மலையை நோக்கி வீசிய அந்த குளிர்காற்று நேரத்தில் நான் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தேன். எனக்கு விளக்க முடியாத அமைதி, காரணமில்லாத ஆனந்தம், பயமில்லாத உள்ளம். ஆதியோகி அங்கேயே இருக்கிறார். ஆனால் இந்த இரவுக்கு பிறகு அவர் என் உள்ளத்திலும் இருப்பார். நன்றியோடு அங்கிருந்து விடை பெற்றேன்.